ஃபோன் ரொம்ப அழுக்காக இருக்குது, வீடியோ எடுக்கணும், தொடச்சி வை. என்ன தொலைச்சி பார்க்க அழுக்கே போக மாட்டிக்கு, தண்ணியில் கழுவி பார்ப்போம். டேய் என்னடா பண்ணுற? ஃபோனை துடைக்க சொன்னால் தண்ணியில் போட்டு கழுவிட்டு இருக்க. நல்ல வேலை ஐபி ரேட்டிங் இருக்கிற மொபைலாங்காட்டி சரியாக போச்சு, இல்லைனா என் நிலைமை என்ன ஆகிறது? ஸோ நம்ம பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் போட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பட் எதிர்பாராத விதமாக மொபைல் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலுமே அதை ஓரளவு மேனேஜ் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ எடுத்திருக்கோம், பாருங்க. சாம்சங் கேலக்ஸி A34 டிசைன் அப்படின்னு பார்த்தா S23 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைனை இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இது S23 மொபைலா இல்லை A34 மொபைலா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த டிசைன் இருக்கு. அது போக டிசைன் சேமாக இருந்தாலுமே இங்கே ரியலில் வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராஸ்க்கு எல்லாமே அந்த ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சாம்சங் அப்படின்னு பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் ஒரு ஃப்ளாட்டான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியுமே அந்த S23 டிசைன் மாதிரியே தான் இருக்குது. இது போக மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே 8.2 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. பட் வெயிட் அப்படின்னு பார்த்தா இங்கே 199 கிராம் இருக்குது. 200 கிராமுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம் தான். இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இதோட சாஃப்ட்வேர் தான். இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்துருக்காங்க. One UI 5.1 மேலே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 4 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. நிறைய ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைலில் கூட இந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்கறது கிடையாது. பட் சாம்சங் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைலில் இந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஒரு சில ப்ளோட்டர்ஸ் வந்து பார்க்க முடியுது, அதை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே ஆட்ஸுமே போடுறாங்க. அதுவும் லாக் ஸ்க்ரீனில் அந்த ஆட்ஸ் எல்லாமே நல்லாவே பார்க்க முடியுது. இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் போக சாம்சங்கோட அந்த ஸ்பெஷலான நாக் செக்யூரிட்டி, சாம்சங் வாலெட், முக்கியமாக அந்த லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ஸ் ஃபோக்கஸ், நீங்கள் கிளியராக கால் பேசணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா இங்கே A54 என்ன டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்களோ அதே டிஸ்பிளே தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 120Hz refresh rate, wide one L1 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அந்த கலர்ஸ் இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த பெசல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது போக இந்த டிஸ்பிளே வந்து இங்கே வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் பஞ்ச் கோலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனாக கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இண்டோரில் மட்டும் இல்லை அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. இதில் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி சென்சாராக 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு 5 மெகாபிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாருக்கு இங்கே OAS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவு ஷேக் இல்லாமல் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இந்த பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் இருக்கக்கூடிய இடங்களில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக நல்ல டீட்டெயில்டாக நம்மளால் எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ்மே ரொம்பவே நல்லா இருக்கு. அது போக போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு. இண்டோரில் நீங்கள் லோ லைட்டில் எடுத்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அது நைட் மோட சஜஸ்ட் பண்ணுது. நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் பெட்டரான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு சில டைம் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் விழுது. அது போக கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து விழுது. மேக்ரோஸ்லையுமே இங்கே ஓரளவு டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ ஓவராலாக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு அந்த பிரைமரி சென்சார் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படியே இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா இங்கே 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. அந்த டீடைல்ஸ், ஷார்ப்னஸ், கலர்ஸ் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. பட் இண்டோரில் ஓரளவு டீசென்டான லைட்டிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு டீசென்டாக தான் இருக்கு. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ரியர் கேமரா மாதிரி செல்ஃபி கேமராவும் இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே நம்மளால மேக்ஸிமமாக 4K 30 FPS நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோமே ஓரளவு ஷேக் இல்லாமல் நல்ல கிளியரா நல்ல டீடைல்டாக நம்மளால எடுத்துக்க முடியுது. வீடியோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நல்லா இருக்குது. மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம், ஒரு மெமரி கார்டு, இல்லைனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மைக் இருக்கு, ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துலேயே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அந்த பேஸுமே நல்லா இருக்குது. அப்படியே ரைட் சைடில் வந்தால் இங்கே வால்யூம் பட்டன் வந்துருது. அது கீழேயே பவர் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலுக்கு நம்ம இன்ட்ரோலே காமிச்ச மாதிரி IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தண்ணியில் அப் டு 1 மீட்டர் வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் வராது. அப்படி நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா எடுத்தோடனே மொபைலில் சார்ஜரில் போட்டுற வேண்டாம். கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா இதில் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா இதுக்கு பேரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கை பொறுத்தவரை அதுக்கு பேர் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதனால தான் நானும் சொல்கிறேன். அது போக இதுக்கான அடாப்டர் பாக்ஸ்குள்ளே கொடுக்கல. தனியாக நீங்கள் காசு போட்டு வாங்கி சார்ஜ் பண்ணாலுமே 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிடும் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நார்மலான யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். ஹெவியான யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 1 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். 120 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணாலுமே பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அது போக பாக்ஸ்குள்ளே என்னதான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல ஒரு மொபைல், அதுக்கான சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே MediaTek Dimensity 1080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலைடா எக்ஸினாஸ்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சந்தோஷப்படுவீங்க. இருந்தாலுமே MediaTekக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கும். இன்னும் ஸ்னாப்டிராகனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம மாசா இருந்திருக்கும். இருந்தாலுமே இந்த 1080மே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நிறைய மொபைல்ஸில் நம்ம பார்த்த ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலில் நம்ம செக் பண்ணப்ப 4,79,000 வருது. ஓரளவு ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 778 இது கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த மொபைலோட பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஏற்ற ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சாம்சங் ஏன் இதை கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறோம், இது வந்து கேமர்ஸை டார்கெட் பண்ண கிடையாது, ஒரு நான் கேமரை தான் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்மனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இருந்தாலுமே A சீரிஸ் அப்படின்னாலே ப்ராசஸர் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் 1080 கொடுத்ததே நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெட்மிலேயே இந்த ப்ராசஸரை 30,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால சாம்சங் கொடுத்தது பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கடைசியாக இந்த சாம்சங் கேலக்ஸி A34 பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 31,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. 8+256 33,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிரைமரி சென்சாரோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர்மே லேட்டஸ்டா இருக்கு. அதிகபட்ச அப்டேட் கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தா வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைல் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சொல்லிக்கிற அளவு கிடையாது. பாக்ஸ்குள்ள அடாப்டரும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்மே இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். யூஐலுமே ஆட்ஸ் இருக்கு. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு இது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த மொபைல் ஃபோனை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.